ஸோ இந்த மாதிரி டைம்லாம் என்ன ஆகும்னா இந்த எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ரிப்பேர் மெக்கானிசம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு ஆல்ரெடி WRN ஜீன் எஃபெக்ட் இருக்கனால ஸோ அந்த எப்போ அந்த க்ரோத்ஸ் ஒரு ஃபேஸ் வருதோ அப்போ வந்து இவங்களுக்கு பயங்கரம் எஃபெக்ட் ஆகி அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு போயிட்டு லைக் ரொம்ப வயசானவங்க மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்கலாம்னா ஸோ எல்லா இந்த ஃபீச்சருமே கிரேயிங் ஆஃப் ஹேர், ஸோ வெள்ளை முடி நிறையா வரும், அப்புறம் ஸ்கின்லாம் வந்து டைட்டாகும், விரிங்க்லிங் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், அதாவது இந்த சுகரு பிபி எல்லாம் சொல்கிறாங்களோ ஸோ அதுவுமே வந்து வயசானவங்களுக்கு வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க வயசு வந்து இப்போ ஒரு 20-30 வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்க பார்க்கவும் 70 வயசு மாதிரி இருப்பாங்க. சேம் டைம் அவங்களுக்கு சுகர் பிபி அதெல்லாமே அப்பயுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சுகருமே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் பயோட்டிக் கேட்ராக்ட்ஸ், ஸோ கண்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பொறன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்ராக்ட் வந்துட்டு அதுவுமே அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வரப்போகுது. அதுக்கு காரணமும் இதுதான். ஸோ ப்ரொலிஃபரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கனால யூஸ்வலாக அவங்க போஸ்டீரியர் கேட்ராக்ட் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரொலிஃபரேஷன் அதிகமாக இருக்கும்போது நிறைய செல்ஸ் அங்கே சேரும். ஸோ அது சேரும் போதும் கண் பார்வையை மறைக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ், ஸோ இதுவுமே வயசானவங்களுக்கு வர்றது. இந்த வயசானவங்களுக்கு எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ கால்சியம் டெபாசிஷன் கம்மியாகிட்டு அது வீக் ஆகுது, ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் அத்திரோஸ்க்ளீரோசிஸ், அதாவது இந்த வெசல் வால்லாம் திக்கனிங் ஆகுது. தென் அப்புறம் ஹெமரேஜ், ஸோ இது எல்லாமே வயசானவங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே ஒரு சின்ன வயசுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் கேன்சர் ரிஸ்க். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஒரு டிஎன்ஏ மியூட்டேட் ஆச்சுன்னா அது யூஸ்வலாக நம்ம பாடி வந்து கரெக்ட் பண்ணிக்கும். ஆனால் இவங்ககிட்ட அந்த WRN ஜீன் இல்லாதனால இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ மியூட்டேட்டான ஜீன் மியூட்டேட் ஆகிட்டே ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அது ஒரு கேன்சர் காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சார்கோமா வரலாம், இல்லை தைராய்டு கேன்சர்ஸ் ஆர் மெலனோமா அந்த மாதிரி எதாவது வரலாம். ஸோ இந்த நோயை வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளால் வந்து லைக் கிளினிக்கல் சிம்டம்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதை வந்து ஆக்சுவலி அந்த ஜீனில் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜீன் சீக்வன்சிங் பண்ணோம். அது ரொம்பவே காஸ்ட்லியான மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த குழந்தை வந்து பெருசாகி ஒரு 15 வயசு 20 வயசு ஆகும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது இந்த சிம்டம்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஏர்லியாக சுகர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் லிபிட் ப்ரொஃபைல், இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ்லாம் கணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் தெரிய போகுது. அப்புறம் கண்ணில் எக்ஸாமின் பண்ணோன்னா கேட்ராக்ட் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா WRN ஜீன் சீக்வன்சிங், அதாவது ஜீன் சீக்வன்சிங் ஃபுல்லாக பண்ணோன்னா அந்த 8th குரோமோசோமில் பெட்டைட் ஆர்ம், அதாவது ஷார்ட் ஆர்மில் வந்து 12th பொசிஷனில் WRN ஜீன் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அந்த ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் அதை வச்சு தான் கணிக்க முடியும். ஆனால் இது நம்மளால் வந்து ஸ்க்ரீனிங் மாதிரி எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ அஃபெக்ட் ஆன அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலி இப்போ ஜப்பானில் வந்து